இந்த வாரத்தில் ஆண்களோ பெண்களோ எல்லாரும் சேர்ந்து இந்த வாரத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்று, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் என்ன? உங்களுக்கு பர்சனலாவோ ஃபேமிலியாவோ தேவன் உங்களுக்கு குறிப்பாய் தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் என்ன, வார்த்தைகள் என்ன, அதை எழுதி வைத்து அதை அறிக்கை பண்ணுங்கள். அடுத்து உங்கள் எல்லாருக்கும் இந்த வாரத்தில் ஒரு 7 நாளாவது முயற்சி பண்ணுங்கள். என்ன முயற்சி பண்ணுங்கள்? வெட்டியும் பேசக்கூடாது, வெட்டியாகவும் பேசக்கூடாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், வெட்டியாகவும் பேசக்கூடாது. இந்த ஒரு வாரம் அது முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவர் எதை பின்னிட்டு பாராதே என்று சொல்லுகிறார் என்பதை சற்று கவனித்து பார்த்து, எதை பின்னிட்டு பார்க்கக்கூடாதோ அதையும் ஒரு லிஸ்ட் எடுத்து, இனி என்னுடைய வாழ்க்கையில் இதை குறித்து நான் பேசவும் மாட்டேன், இதை குறித்து பின்னிட்டு பார்க்கவும் மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்திற்குள் வாருங்கள். நம்முடைய விசுவாசம் வளரட்டும், தேவனோடு இசைந்து செயல்படுகிற தன்மைகள் நமக்குள்ளே பெருகட்டும். நோவாவின் மனைவியை போல இல்லை, நோவாவின் மனைவிக்குள்ளே கீழ்ப்படிதல் இருந்தது, விசுவாசம் இருந்தது. முழு உலகமும் அழிந்தாலும் இந்த அம்மா ஒரு புதிய உலகத்துக்குள் பிரவேசிக்கிறது. லோத்துவின் மனைவிக்குள்ளே கீழ்ப்படியாமல் இருந்தது, இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கையின் தன்மை இருந்தது. அதனால நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டு கடைசியிலே உப்பு தூணாக மாறி எல்லாருக்கும் தவறான ஒரு உதாரணமாக மாறி போனால் லோத்துவின் மனைவி. ஆண்டவரே, நாங்கள் நோவாவின் மனைவியை போல விசுவாசத்தில் பலப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எதையும் பின்னிட்டு பாராதபடி என்னுடைய வாழ்க்கை குறித்து ஜாக்கிரதை உணர்வோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாரும்.